அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஜனவரி 22ஆம் தேதி திங்கட்கிழமை. நாம் அனைவருமே பல வருடங்களாக காத்து கிடந்த ஒரு அற்புதமான நாள்தான் இன்று. ஸ்ரீராமரின் பிராண பிரதிஷ்டை அயோத்தியில் இன்று மதியம் 12:20 மணியிலிருந்து 12:45 மணிக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அந்த விழா மிக விமரிசையாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த அற்புதமான நாளில் நாம் ஸ்ரீராமரின் ஆசீர்வாதங்களை பெற எந்த மந்திரங்களை நம் வீட்டிலேயே உச்சரித்து அவரது ஆசீர்வாதத்தை பெறலாம் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்று மாலை 6 மணிக்கு நம் வீட்டில் கார்த்திகை தீபத்தன்று எப்படி நம் வீட்டில் பல தீபங்களை ஏற்றி வைத்து வீட்டை ஒளிமயமாக செய்வோமோ அதே போன்று நம் வீட்டிலுள்ள அனைத்து அறைகளிலும் உள்ள விளக்குகளை எரியவிட்டு எல்லா அறைகளின் வாசற்படியிலும் தலைவாசல்படியிலும் பூஜை அறைகளிலும் நாம் நிறைய அகல் விளக்குகளை ஏற்றி வைத்து வீட்டை தீப ஒளிகளால் அலங்கரித்து நம்முடைய பூஜை அறையில் உள்ள ஸ்ரீராமரின் படம் அல்லது ஸ்ரீராமரின் பட்டாபிஷேக படம் இருந்தால் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து அவருக்கு தனியாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து இந்த 5 மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரியுங்கள். இந்த மந்திரங்கள் அனைத்துமே மிக சக்தி வாய்ந்த ராமரின் மந்திரங்கள். இந்த மந்திரங்களை நீங்கள் 108 முறை உச்சரிக்கலாம் அல்லது எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இந்த ஸ்ரீராம மந்திரங்கள் உங்களுக்கு செய்யும் அதிசயங்களை நீங்களே மனப்பூர்வமாக உணர்வதையும் நீங்கள் காணலாம். வாங்க இந்த 5 மந்திரங்களை பற்றி பார்ப்போம். முதல் மந்திரம் ராமரின் மூல மந்திரம். ஓம் ஸ்ரீராமாய நமஹா. ஓம் ஸ்ரீராமாய நமஹா. உள்ளமைதி, மகிழ்ச்சி, சமநிலை ஆகியவற்றை அருளும் ராமருக்கு ஓம் மற்றும் வணக்கங்கள். இரண்டாவது மந்திரம் ராமனின் தாரக மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஸ்ரீராமனுக்கு வெற்றி. மூன்றாவது மந்திரம் ராமரின் காயத்ரி மந்திரம். ஓம் தசரதயே வித்மகே சீதவல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் தசரதயே வித்மகே சீதவல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதயாத். ஓம் தசரதனின் மகனே 10 ரதங்களை கொண்டவன். ஓம் தசரதனின் மகனை தியானிப்பேன். ஓ சீதையின் நாயகனே, எனக்கு உயர்ந்த புத்தியை கொடு. மேலும் ராமர் என் மனதை ஒளிரச் செய்வாயாக. நான்காவது மந்திரம் ராம தியான மந்திரம். ஓம் அபதாம பகர்தாரம் ததாரம் சர்வசம்பதம் லோகா பிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். ஓம் அபதாப பகர்தாரம் ததாரம் சர்வசம்பதம் லோகா பிரமாமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யஹம். உலகிலேயே மிகவும் அழகானவனும் துக்கத்தை போக்கி பக்தர்களுக்கு செல்வத்தை தருபவனுமாகிய ஸ்ரீராம பகவானை நான் திரும்ப திரும்ப வணங்குகிறேன். ஐந்தாவது மந்திரம் கோதண்ட ராம மந்திரம். ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்ட ராம். ஸ்ரீராம் ஜெயராம் கோதண்ட ராம். கோதண்டத்தை கையில் ஏந்திய ஸ்ரீராமனுக்கு வெற்றி. இந்த 5 மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை இன்று மாலை தீபங்களை ஏற்றி வைத்து
ஸ்ரீராமரை மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் ஜபியுங்கள். நமக்கெல்லாம் அயோத்திக்கு சென்று ராமரை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் ராமர் நம்மையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் இந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை உச்சரித்து, ராமநாமத்தை உச்சரித்து, ராமரின் பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிட்ட வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.